அடி என்னங்கிற தங்கம் இது இறந்த காட்டு சிங்கம் என்னங்கிற தங்கம் இது இறந்த காட்டு சிங்கம் என்னது பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே ஓ பொம்பர கண்ண மீசுகிறா பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மலரை தவிக்க விட்டாளே வா கொஞ்சம் அனுசரிச்சுக்க அனுசரிச்சுக்க நாளைக்கு ஜியோவுக்கு ஏற்றி விடுறேன் ஒரு வருஷம் 2 பேரும் டொக்காமா போடுவோம் நான் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பேன் நான் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே போடு சொந்த தங்கச்சிய செக்ஸா ரசிக்கிறேன் பாரு வெந்தே உதுத்த பயமய ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத போடு ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத உனக்கு ஆட்டம் கண்டு போக ஆட்டாத ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஏண்டி அடியே அடி பரவத்த சக்கார்த்தி மலை என்னது பரபரத்த சக்காலத்தி பாலையா என்னையா எல்லா ஆம்பளையும் இப்படி ஆட்டாத நோ 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 அப்படி ஆட்டிக்கு தெரிஞ்சனா கேப்பைய போட்டு திரிய விட்டு போயிடுவேன் என்னது ஆடியன்ஸ் உங்களால உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு தான் நான் ஃப்ரீயா தொழில் உயிருக்கு ஆபத்து வராது ஆனா ஒரு உயிரை கொடுத்துட்டு போயிடுவான் காமெடி பண்ணாத சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இளவட்டம் போனா இன்னைக்கு என்ன செய்யறதுன்னா தமிழ் செக்ஸ் வீடியோ டுபுக் அந்த பத்தியா அவன் எல்லாம் நீக்குற படம் பாக்குறவன் ஏன் நீ இதே போல பார்த்தா அலைகிறியா முகடக்கட்டை பாரு முகடக்கட்டை நீங்க எல்லாத்தையும் என்னை மாதிரி எண்ணி பார்க்காதீங்க மிஸ்டர் சேவரியா என்னது சேவரியா என் பேரை கேட்டா எனக்கே சந்தேகமா இருக்கு ஜெயா சொல்லுங்க ராதா இந்த இளவட்டத்துக்கு பூரா ஒன்னே மாதிரி பிகர் கிடைக்கிறது கஷ்டம் ஜெயா கிடைச்சா சூப்பர் பிகர் நீ அண்ணனா இல்ல மாமாவா இல்ல அதத்தையும் கேட்கறேன் அவர் விசிட்டிங் கார்டு இருக்கா எதுக்கு அவர் நல்லா ரூம் பாயா இருப்பாரு போலயே ரூம் பாயோ தங்கச்சியை போய் சூப்பர் பிகர் சொல்றேன் மண்டே ஏன் அவன் பேர் ரூம் பாய் அப்படின்னா ஏன் ரூம்ல ஒரு பாய் படுத்து கிடப்பேன் அவன் சொல்றதெல்லாம் கேட்பேன் அதனாலதான் அவன் பேர் ரூம் பாய் உதவியாளர் பாவம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஏன் பாய் இல்லாம வேற யாரும் படுத்திருந்தா ஜெயா சொல்லுங்க ராதா இவ்வளவு கூட்டமும் எங்களை பார்க்க வந்துச்சா வேற யார பாக்க கிடையாது ஏதோ ஒன்னே மாதிரி பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு போய் சீமக்கல்ல மண்டி ஓட்டு என்ன பண்ண போறாங்க செருப்படுத்து அடிச்சுக்கிருவாங்க ஏன் அத சீமக்கர் வேலை போய் இப்படி அடிச்சு கிரகம் பிடிச்ச பொம்பளை எல்லாம் போய் பார்க்க போனோம் ஏய் என்னை பத்தி கிழங்கு பிடிச்ச பொம்பளை மாதிரியா தெரியுது பொள்ளந்தர் வேற ஆசை ஏன் கிரகம் அப்படின்னா ஏன் அவன் வந்து கிறங்கி வருவேன் எதுல ஓன்ட்ட வந்து கம்னு இருப்பேன் அதான் கிரகம் கைதட்டலாம் அதெல்லாம் வந்து எந்த பப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி புருஷன் புருஷன் பொச்சனா புருஷன் ஏன் அவனுக்கு பேரு புருஷன் ஏன் புருஷன் வந்துச்சு புருபுருன்னுட்டே இருப்பேன் புருபுருன்ட்டு உடம்ப போட்டு இது பண்ணி உனக்கு ஒரு சன்னை கொடுத்துட்டு போயிருவேன் அதே புருஷன் ஏன் ஜன்னு தான் கொடுப்பாங்களா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா கணவன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன நீ வர மாட்டேன்னா விண்ணுன்னு இழுப்பேன் எது அதான் கணவன் ஏ புருஷன் கனவே ரெண்டு ஒண்ணு தானேயா ஹஸ்பண்ட் ஏன் ஹஸ்பண்ட் ஏன் சஸ்பெண்டா ஒரு டொங்கா சாங்க யாரு கூட இதெல்லாம் தம்பி இந்த பாக்குறீங்களா சின்ன பையலுக்கு பாட புஸ்தகத்துல வரும் இதை படிச்சுட்டு போய் டீச்சர்ட்ட போய் கேளு காலையில ஹஸ்பண்ட் அப்படின்னா எங்க அப்பா சஸ்பெண்டா வருவாரு பறிச்ச புழு புழுன்னு இருக்கும் பச்சை பிள்ளைய கெடுக்க பார்க்காத அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே என்னப்பா டொங்காஸ்னா என்னண்ணே டொங்காஸ்னா என்ன 8 பேர் சேர்ந்து மாரடிச்சு அழுவாங்க 100 சில்லற காசு இருக்குடா அதுல ஒரு காசை எரி வாங்கிடா டொங்கின்னு சத்தம் கேட்கும்டா அதே நீ கடைசி வரைக்கும் அண்ணன் கூட பார்க்க மாட்டே சோத்துல வச்சு வச்சு அப்படியே பாத்துக்க 2030 வரைக்கும் நீ மொட்டு முண்டையா தானே தெரிய போற ஏங்க மொட்டு முண்டைனா என்ன அவனை சொன்னேன் மேடம் வாடா அது அப்படினா என்ன அர்த்தம் ஜெயா சொல்லுங்க மாமா ஏய் ஜெயா நீ வாடா என் தங்க பத்தியா அவன் விட்ட ஓட நினைக்கிறான் பாரு இந்த மொட்டு முண்டைனா என்னன்னு சொல்லுங்க
இங்க வாடா என் தங்கம். உங்க அண்ணே மறுபடியும் சொல்லுங்கப்பா. பாத்தியா அவன் செல்ல சார்ஜ் இல்லையா உன் பிளக்க தேடுறேன். ஏ அது மண்டை பண்ணுமா நீ 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 ஜி டைப்டா. ஜெயா உன் ஜெவரொட்டி எவ்வளோ இருக்கும்? ஆளை பார்க்க டீசெண்டா இருக்கு, சோரட்டி எப்படி இருக்குன்னு எங்கேயா தடவரா? ஏய் உடம்பு சரியில்லாத பொம்பளையா இருந்தாலும் சரி, மாசமானந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைக்கு இழப்பு வந்தாலும் செவரொட்டி தானே கொடுப்பாங்க. கை தட்டுவான். செவரொட்டிக்கே கை தட்டின பாரு. இன்னும் நுரையீரல் இருக்கு, ஆட்டு விழுக்கு இருக்கு. சோரட்டி திங்கிறதெல்லாம் நல்லதா? ஆனா நீ ஆட்டு தூக்குண்ட பாத்திருக்கியா? தூக்குண்டுனா என்ன? தூக்குண்டுனா டோல் கட்டு கம்பி தூக்கணுன்னே குண்டு இறங்கிறான். அதான் டோல் கட். கை தட்டலாம் முடிஞ்சு. இதே ஜோக்கு. என்னடா கனி? என் தம்பி கனி சிரிக்கிறேன். அவன் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவன் சிரிப்பு தான் அவனுக்கு மருந்து. இங்கே இருக்க அத்தனை பேருக்குமே கவலை இருக்கும். நீங்கள் எல்லாம் கவலையை மறந்து இதை சிரிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி அண்ணே. சூம்ப வர்றியா? ஏய் ஜெயா, அங்கே ஒருத்தன் பாரு உன்னை நினச்சிக்கிட்டே ட்ரில்லு போடுறேன் பாரு. அது ஒரு கவட்ட இழிக்கிறானா? ஏன் இழிக்கிறேன்? எக்ஸல ஸ்டாண்ட போட நினைக்கிறேன். கால் வலிக்குது நீட்டி உட்காந்துக்கா. யாயா நீ வேற? ஏன் ஆம்பளை மாதிரி உன்னால முடியுமா? பொம்பளை மாதிரி உங்களால முடியுமா? ஏய் பி என்னென்ன செய்ய தெரியுமா? பொம்பளை நாங்கள் என்னென்ன செய்வோம் தெரியுமா? ஏய் கவக்கம்புல முட்டு கொடுத்து ஏபிசிடி 26 எழுத்து ஒண்ணுக்குள்ள எழுதுவேன். சீ கரும்பு மோரே பாரு மோரே. நூலை கட்டி வச்சு அளக்குறாங்கடி. எதை? அவன் வீட்டு செவத்த. இங்கே சிறுநீர் கழிக்காதீங்கன்னு எழுதிக்கா. அங்கேதான் போய் உச்சா இருக்கிறாங்க. நாடகமா செக்ஸ் பட மாடா நிறைய. இது ஒரே விஷயம். இன்னைக்கு பாட புத்தகத்திலே வந்துருச்சுடா கனி. ஆபாசம் இல்லாத இருக்கா? இருக்கா? மாமா இருக்குன்றாரு. மாமாக்கு போய் ஓமான் முன்னா கொடுங்க. ஒரே விஷயம். இன்னைக்கு நாங்க ஜெல்ல படம் பார்க்குறேன். நீனா ஆடு கெடு தவம்போது பார்த்தா தானே உன் காலத்துல அதே உனக்கு விட்டு விடியா. கம்மா கரை இருக்கு, கம்மா கரை இருக்கு, சத்திரக்குடி ரோடு இருக்கு, சத்திரக்குடி ரோடு இருக்கு, நடந்து போக வேணாம், நடந்து போக வேணாம், ராமேஸ்வரம் வண்டி வந்துருமா, ராமேஸ்வரம் வண்டி வந்துருமா. அடி என்னங்கிற தங்கா இது இறந்த காட்டு சிங்கம், என்னங்கிற தங்கம் இது இறந்த காட்டு சிங்கம். காதல் யானை வருகிற ரெமோ, முத்த தந்தத்தில் முட்டு வரமோ, அத்தனை இதழ்களுக்கு பத்திர ரெமோ, சைன் போட் ரெமோ. கண்டாலுமே எனக்கு சைக்கிளோட தெரியாது. காலி எட்டலையா? ஜெயா அட காலி எட்டலையா? எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன பண்ணணும்? அப்படியே தள்ளி விடு. டேய் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, மருதமணி வண்டி வருது. பாத்தியா டயரை கொண்டு வந்து அண்டாவல லீக் ஆகுதுன்னு பார்க்க பாரு. வண்டியை தள்ளுங்கடா, வந்து இந்த குண்டியை தள்ளுங்கடா. ஓரம்போ ஓரம்போ ஓடு ஜெயா ஓடு. ஏய் இருடா எரச அடிக்காம. தம்பி விழுந்தேன்னா சூத்தரிச்சு போய் நான் சொல்லக்கூடாது. ருக்குமணியே பின்னால மக்களை வச்சு கீரை முண்டைக்கு கண்ணு தெரியல. நான் பொப்பலடா அவதாட்டா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உன் கம்மாயில எறா போட்டிய போடலாம்ன்ற. ஏய் ஒரு ரவுண்டு போகாத, ஒன்னே ரவுண்ட் ஆக்கிடுவேன். அடே கிருத்திரம் பிடிச்சவளே நிக்காதடா, விழுந்து வீட்டுக்கு போற புடதை அந்துவோம்டா. போடா அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சே உண்ணாமலே. நான் தப்பா பாருனா அவர் தப்பா பாடுறாரா? அண்ணாமலை அண்ணாமலை. சைக்கிள் நிப்பாட்டி வாங்க ப்ரோ. சைக்கிள் நிப்பாட்டி வாங்க. ஆட்டம் எதில் போய் முடிய போதுவார். ஏரியாய் அப்படி டுருன்னு வரும்போது நீ லேச காலை எடுத்துக்க, போய் சேர்ந்துருவேன்.
வானே பெட்டினே. அவன் அழகா சரியா சுத்தி வருது. நீ ஒரு பரவத்தை சக்காளி தேர்ப்ப போல இங்க வா. அவன் என்ன சொல்றான்னா ருக்குமணியே வண்டியில உட்கார வச்சு வாங்க பின்னாடி இருக்க ஜிம்னு முடியும் அவன் சொல்றான். அவன் சொல்றான் ஜிம்னு முடிய எடுத்து காங்கிரீட் போகணும்ன்றான். அவன் எப்படி அப்படி சொன்னியா? சொன்னேன் ஜல்லி எடுக்கத்தான் போயிருக்கேன். ஜல்லி எடுத்து கலவையோட போட்டு லேஜா வெற்று முட்டை இறுக்கி விடணும்ன்றேன். ஆத்தாடி நீ என்ன கொல்ல பாக்குற. நான் ஏதாவது செஞ்சேனா செய்யா? இல்ல மாமா நீங்க வந்து டீசெண்டா நடிக்கிறீங்க. அவன்கிட்ட மட்டும் கம்பெனி கொடுக்காத. கொடுத்தேன்னா நிறையா பொம்பளை அவன் எது பண்ணியிருக்கேன். இன்றைக்கு கண்ணே தெரியல. அதே பத்தியா சிப்பி பாரு நாய் உப்பு கொண்டதுக்கு வந்துருச்சு பத்தியா? உப்பு கொண்டதுக்கு இங்க வா. உப்பு கொண்ட தொண்டைக்கு நல்லது. பாகானே ஏன் அண்ணே அண்ணே ப்ரோ வேணாம் ப்ரோ இவன் திருந்த மாட்டேன். மங்கு மண்ணு கூச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம மம்பட்டி ஆள் மாதிரி. அண்ணன் மருதமணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டான்ஸுக்கு என்னத்தை போட போற? அப்படி துண்ட சொல்லு ப்ரோ. டான்ஸுக்கு போட்டு விட்டுருமான்னா என்ன ஜன ஊசியா? டான்ஸாக நடித்திருக்கும் எனது அத்தை மகள் சிரிப்பு அழகி நான் உனக்கு என்ன வேணும்? தம்பிடா. மயிறு மயன் ஏத்தா நீ என்னத்தா நங்கு நங்குன்னு வர்ற? தம்பி 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 நீ அடிச்சு விட்ட இல்ல இந்த பிள்ளை ஒரு விட்டு அடிச்சு விட சொல்லுவேன். அதுதான் சரி அடிச்சு என்ன சொல்றீங்க? விடுமா வாப்பா வெக்கப்படுவேன். என்னமோ பொம்பளைய பார்க்காத மாதிரி அவன். சூப்பர் சூப்பர் மாடு புடி மாடு ஒரு அண்டா சைக்கிள்ரா. இந்த ரொம்ப கொணட்டாத அவன் வந்து போட்டேன்டா நீ குனிஞ்சுக்கிட்டு வாங்குவியா? இல்ல அவன் நாங்க இன்னும் ரேட்டே வதல யார் உன்னை வாங்க சொன்னது? ஆட்டத்துக்கு தான். ஓ மண்டைய பழக்க பாரு. நீ மண்டைய பழக்காத பழக்காத. அவன் சொன்னது மண்டைய பழந்தா ரத்தமா வர. அவன் சொல்றது ஜெயா ஏனா வாயில அடிச்சு அவன் எதை சொல்றான் தெரியுமா? உன் நண்டு கூட்ட சொல்றேன். ருக்குமணியே பின்னால உட்காரு. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். புன்னாடை பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்தியே சத்திரக்குடி டாக்டர் அம்பேத்கர் நகரில் அமைந்திருக்கும் தியாகி இமானுவேல் சேகரனார் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு தேவேந்திர குல அன்பு உறவுகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து தன்னுடைய கவலையை பொறுப்பதற்காக வருகை தந்த உயிரிலும் மேலான தமிழ் உறவுகள் நான் நன்றி என்று சொல்றா. கேவலப்பய மயனே சொல்றேன். உனக்காக தாண்டா டைலாக்கு தம்மு கட்டி அந்த வரியை சொன்னேன். நான் சொன்னது மாதிரி சொல்றா. அதே சொல்லிட்டே இல்லடா. என்னடா உறவுக்கு மூளை பௌத்திர மாதிரி வீங்க. டேய் என்னத்தடா கட்டிட்டு வந்த? பாமாடையவா? டேய் சட்டி ஓடலையாண்ணா? அட வெக்கம் கட்டவள செலந்தி இருக்கு அதுவே சட்டி விடாம வந்துட்டு. ஐயோ செலந்தி வலிக்குதுடா. நீ சத்திரக்குடி பஸ் ஸ்டாப்ல ஏறி நீ மதுரை போயிரு போ. சட்டி ஓடாம என்ன உனக்கு கேட்டா பொம்பளை சோக்கு கேட்குது. சட்டி ஓடாம வந்தா இமிடியட்டா டோல் கட்டு போடலாம்ட்டு. அதாண்டா பார்த்தேன் ஆளு சித்தாலாம் இருக்கனே சிமுண்டு மூட கடத்திருக்குன்னு பார்த்தா உள்ள பேம்பஸ் மாட்டி வச்சு. நான் போடலன்றது நான் சொல்லிட்டே எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளை
நீ உள்ள சட்டி போட்டிருக்கியா? ஏய் நீயும் அங்க கழட்டி கிடக்குடா உன் சட்டி. ஏய் சேம்டி ப்ரோ டாமிட் ஒண்ணுக்கு 3000 போட்டிருக்காண்டா முள்ளலி மண்டை. நான் ஒண்ணுக்கு 4000 ஓடுக்கண்டா. கொத்துறா மயிர்மன் நன்றி சொல்ற. நன்றி. என்ன பெரிய அரப்பை மோரத்தை போட்டு விட்டாங்க பெரிய நன்றி சொல்ல. ஏய் பூரா நம்ம சொந்தக்காரங்கடா. சொந்தக்காரங்க தான்டா. சொந்தக்காரங்க அரப்பை மோரத்தை எடுத்து போட வேண்டியதானே. 50 ரூபாய் துண்டு எடுத்து போடுங்க. இது பாரு வாயாம. ஆமா சொந்தக்காரங்கிட்ட தான் உரிமையா தான் பேசுது எங்க அண்ணன். கைதட்டு கொடுக்கலாம். உரிமையா தான் பேச முடியும். ஐயா அது பித்தளை மோதிரம் இருந்தா கூட போடுங்கயா. நல்லா இருப்பிய. அது சரத்து. என் தம்பி சரத்து சரத்து பிரதர் தான். எம்டி மீடியோ. முனிஸ் ஓயாம வந்து என்ன உனக்கு எம்டி மீடியா தொடர்ந்து லைவ் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி சரத்து சேனல் வாழ்த்துக்கள் சரத்து. சரத்து தான். முனிஸ் சரத்து என் பிரதர். தம்பி முனிஸ் நண்பா. சரத்து பிரதர் முனிஸ் 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 10,000 போட்டு எனக்கு அரப்பை மோதிரம் போடணும். நாளை போடுவாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் என்ன பரம்பக்குடி காந்தி நகர்ல இருந்து வருகிறது அந்த தேவேந்திர குல அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி கலைஞர். வணக்கம் தம்பி. பெட்டி போச்சு. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த தேவேந்திர குல மக்களுக்கும் என் சார் போலன்னு சொல்லிடுவான். ஜெயா அப்புறம் சென்னையை ஆக்கிடுவேன். பிரச்சனையை ஆக்கிடுவேன் மேடையில். ஆமா அப்புறம் ஒரு நேரம் போ. ஏய் உன் பாடிக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகாத சொல்கிறா. பெரிய சான்ஸினா 80 பேர்த்த தூக்கி அடித்து சேருக்கிட்ட அடிச்சிருவார். சீனிக்கல்ல தூக்க முடியாமல் சின்ன போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். இப்போ தேம்பி அழுதோட நான் போய் பாஞ்சிட்டு கிடந்தேன். என்னடா கனி நன்றி சொல்கிறா. என்னடா அந்த பிள்ளை ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. நான் எங்கிட்ட நன்றி சொல்றது. ஏமா ஆட்ட அவன் கிரேனை ஏத்துறாண்டி. ஆட்டாதம்மா ஆட்டாத. அன்பு உறவுக்கு அத்தனை பேருக்கு நன்றி. ஓகே நன்றி. எங்களை எல்லாம் ஐயோ பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மருதமணிக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மருதமணிக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல மருதமணிக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. Oh my God! WWE Championship chance! ஐயோ டொப்பு. ஐயோ. Oh my God! பொறுமசாமி மாமா நாளைக்கு வண்டி எஃப்சி பார்க்கணும்டா. மாமா அந்த கிளட்ச் கிரிச்சு பிடிச்சி விடுது. மிதிச்சா எனக்கு வலிச்சு நாளுது. நீ எதுக்கு இங்க இருந்து லைனா கொடுத்துருந்தேன் உனக்கு. உன் கண்ணின் நீர் வழிதான் என் நெஞ்சில் உதிரம் போட்டு ஓ நெஞ்சில கொட்டல ஏன் குஞ்சு. என்ன சொல்றாரு அவரு ஊதாங்கலையை ஊதி விட சொல்றாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். கோழி மேய்ச்சு குஞ்சு சாகுமா? அது இல்லடி அவன் 8ஆம் நம்பர் பேனல கலட்டி வச்சுட்டு வந்திருக்கான்டே. கலட்டவனே நான் தான். அவனே ஒண்ணுக்கு இருக்கும்போது டெய்லி தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீர் வருது எங்க இருக்கு. அதெல்லாம் கிடையாது ப்ரோ. நேத்து போய் ஒரு சாப்பிட கொடுத்து கழட்டி வச்சிட்டேன். தம்பி மணிகண்டன் கழட்டி நீ வர்ற இடத்துல அப்படியே மிதிக்கிறியா? அதாவது தனியா கழட்டி பீரோல வச்சாச்சு. ஓரமா வானே நான் ஆடிக்கிறேனே. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. புடே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி. எப்படியாவது தர சூடு. இந்த பையன் என்ன பாட்டு பாடுறாப்புல? உயிரே உருகுதே. நாட்டு கட்ட கட்டு நாட்டு கட்டு நம்ம கிட்டு மாட்டிக்கிட்டு. ஆனா அடி வலுவா வந்துருச்சு. அவனை மலைக்கிறான் பாரு.
சரியான அடி. அப்படியே காசு 350 ரூபா தர மாட்டேன்றக்கா எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ். டேய் மணிகண்டா, டேய் வெதர்ல அடி சொல்ல மாட்டேன். எதுல அடிபட்டுச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. இங்க வாங்க. என்னது அண்ணனுக்கு கொட்டை அடி போட்டு போச்சா? என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு 2 போயிருச்சா? இல்ல அடி ஓடுக்கு கொஞ்சம் தைலம் தடவிறியா? ஏன் எனக்கு என்ன கிரகமா அதுல போய் தடவணும்னு? சூப்பி அப்போ இன்னும் திறந்த முளையுற முருங்க மரம், மூத்த நாடு வச்ச மரம், சாலையில 2 மரம், அது கரண்ட் வர்ற போஸ்ட் மரம். மூத்தவர்னா யாரு? மூத்தவர்னா யாரு? முன்னாடி உனக்கு வேறு விட்டவர். என்னது? முளையில முருங்க மரம், உள்ளதான 2 மரம். முளையில முருங்க மரம், எதையாவது செய். வரவாயில்லடா தம்பி. அதான் மூத்தவண்ணி நீ ரொம்ப நல்லவன். அது எல்லாமே அதான். உண்மையிலே இவ்வளவு கூட்டத்துல ஒரு உண்மையை சொல்லணும். ஏன் என்ன நடந்துச்சு? இல்ல இதை சொல்லாம போக முடியல. சொல்லுனே. அப்படி என்னலே சும்மா சொல்ல சொல்லுங்க. போற? அவர் என்ன பண்ணாரு? அவருக்கே தெரியாம உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு. ஆமா. என்னது? இவ்வளவு ஒரு நல்லதா யாருமே எந்த மனுஷனுக்கு ஒண்ணு தெரியாது. நல்லது செஞ்சா நல்ல விஷயம் தானே. என்ன சொன்னாரு தெரிஞ்சா நானும் அவர்கிட்ட செஞ்சுக்கவே இல்ல. 4000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். ஆ, அதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிற முடியாது. வேற அது பெருமையா சொல்ல முடியாது. வேற ஏசி கார்ல கூப்பிட்டு வர்றேன். அது பெருமை தானே. அது என்ன பெருமை? அது ஒரு பெருமையா? அது நாய் விட செய்ய கார்ல ஏத்திட்டு போகும். நாய் கூட கார்ல ஏத்திட்டு போகும். குட்டி வராம நாய் குட்டியை ஏத்திட்டு போறாங்களா? பெருத்த அவமானம். இப்ப நாய் கூட ஏசி ரூம்ல தானே தூங்குது. பெருமை இல்ல, பெருமை இல்ல, பெருமை இல்ல. அதெல்லாம் ஒரு பெருமையா? வேற வேற இந்த உலகம் பூரா என்னை அருமைப்படுத்து. அது பெருமை தானே. இது என்ன பெருமை? இத டிவில ஓட்டா யாரு ஊரே நாடகம் பார்க்க வருது. இதுல என்ன பெருமைன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் பெருமையா? வர்ற வட்டமெல்லாம் 3 வடை போகும்போது 1 வடை வாங்கி தருவியா? நல்ல விஷயம் தானே. அப்ப 4 வடை. 4 வடை. அந்த 4 வடையில 3 வடை ருசியா, அந்த 1 வடை ருசியா இருக்கும். காலையில தட்டி வச்சு திக்கிறது. இவன் நேரம் சொன்னது புரிஞ்சு இந்த 1 வடை மேட்டர் புரியுது. இதெல்லாம் பெருமை இல்ல. அதுவும் பெருமை இல்லையா? வீரவன்னிய கட்டப்ப நாடகம் ஆடி கிடந்தவன இப்ப உலகமெல்லாம் கூட்டு வந்து வள்ளியர்ம நாடகத்துல கதம்ப நாடகத்துல ஆட விட்டாங்க. அது பெருமையான விஷயம். ஐயோ அதெல்லாம் பெருமை இல்லையே. அதுவும் பெருமை இல்லையா? அதெல்லாம் பெருமை இல்ல. வேற என்ன? ஆனா இவ்வளவு கூட்டத்து மத்தியில அண்ணே இவட்ட போன என்னை இவட்ட வந்து கூட்டி விட்டான் பாரு. என்ன சொன்ன நீ? அதால அப்படியே சொன்னாரு. புச்சு புடி புச்சு மூஞ்சி ஆளை பாரு. ஏயா நீ அப்படிதான் சொல்லியதால கூட்டிட்டு வந்தியாயா? அது மூஞ்சியும் முகரையும் இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? எரிஞ்ச அணை போன மாதிரி கிடந்தது. எங்கடா இருந்த தெரியல. ரொம்ப நன்றிண்ணே. அவடா செவால செய்த நல்ல காரியத்தை நாட்டு மக்கள்கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லிட்டேன். தடை கொடுக்கும் போதே தெரிய வேண்டாமா? நல்லா இருக்கணும். அப்ப நான் 2024 மாமா ஆயிட்டேனா? ஓடிரு. உன்னை சத்திரக்குடி தாண்டறக்குள்ள உன்னை எரிக்கலைனா போடா. எத்தத்தண்டி வார்த்தை அவன் சொல்றான் பாரு ஜெயா. முள்ளு குத்துறவனா அழுது கண்டிருக்கேன். முள்ளெல்லாம் குத்தி வருஷம் திரும்பணும்னா அழுது கண்டவளை பத்தாண்டி பாக்குறேன். பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேசும்போது அழுதா வெளியில கேக்குமா? ஏய் அவன் சுத்தி சுத்தி வர்றது உன் டிஃபன் பாக்ஸ் தான் வர்றேன். அவன் தூக்குச்சட்டி நெளிஞ்சு போச்சான். உன் டிஃபன் பாக்ஸில் சோறு கொண்டு வர்றேன். வேணும் ஆனா மூடிய திறக்க முடியாது. திறந்து விடுறீங்களா? அது மூஞ்சி இதையும் பாத்தீங்களா? இது மாதிரியே கண்ட்ரோல். யார் யார் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணது? இந்த கை சரியாகட்டும். ஆகட்டும். இந்த கையை உடைச்சா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. வாடை அடிக்கிறதாவா? மோந்து வார்த்தை
அப்படிலாம் பேசாதீங்க உன்னை எச்சரிக்கிறேன். நான் பொத்தரி எச்சரிக்கிறேன். நான் பொத்தரி தேவையில்லாம பேச போட்டேன்னு வச்சுக்க. எல்லாம் ஒரு ஆளுண்டு என் மாமனை பேசாத எனக்கு கோவம் வரும். அழகான பொம்பளைய போய் மோந்து வாங்குறானே. உனக்கு என்னையா தெரியும்? நீ என்ன ஒரு ஆம்பளையா? நீ என்ன ஆம்பளையா? ஆம்பளைனா என்ன தெரியுமா? அந்த பாரு அவர் மாதிரி இருக்கணும். பொண்ணு பூவு ஒண்ணு. உன்னை மாதிரி மோட்டத்தனமா இருக்க கூடாது. சொல்லாத. பொண்ணும் பூவுன்றது வார்த்தை. ஐயோ 8 கட்டி விழுந்துச்சேடி இது சளி கையில. அவன் தானடி வாக்கால மோட்டை உணவு மாதிரி வச்சிருக்கானாடி உழுக்குன்னு. நாசமத்தவைய ஒரு நாடகம் ஆடுறதுக்குள்ளே 8 பொடி வச்சு திங்கிற ஒரே ஆள் நான் தான்டா. 8 பொடி வச்சு பொண்ணு பூவு ஒண்ணா? ஏய் பூவா இருந்தா எடுத்து கொண்டையில வைக்கணும். பொண்ணா இருந்து மாமா அவர் இந்த நாட்டுக்கு எதுவும் சொல்ல வராரு. நீங்க என்னன்னு கேட்போம். நாட்டுக்கு சொல்லல உடனே ஆட்டுக்கு. மாடா இருந்தா முட்டணும், கோழியா இருந்தா கொத்தணும், நாயா இருந்தா நொக்கணும். நான் அந்த பீய திங்கணும். வாயை மூடி 8 ரேகை அழிஞ்சு வச்சேன். இந்த கையோட என் வாயில கைய வச்சே உன்னை கொட்டே அப்படியே ஓடி போய் ஆடி மாதம் காத்தடிக்க. அடுத்த லைன்ல பாடுங்க. ஆடி மாதம் காத்தடிக்க வாடி வந்து காத்தடிக்க. நானே நாங்குயிலே பத்தியா உன் கடைக்கு தண்ணி பழத்தை திங்க வரையான் பாரு. ஏய் அவன் எதுக்கு வரையான் பாரு. நீ அவிச்சு வச்சு இந்த கொலைக்கட்டையை உருட்ட வர்றேன். டேய் ப்ரோ வாங்க ப்ரோ புரிஞ்சு யூடியூப்ல பார்த்தா வெட்டு வாங்க. கெஞ்சிராப்ல. எஞ்சினா ஒரு காப்படி கொடுமா. காப்படி என்னங்க ப்ரோ? ஏற்கனவே கையை அடிபட்டிருக்கா. அந்த கையோட அடிக்கணுமா? ஏய் பி ஏ பி சி டி ngopenda சொல்லி தரேன் கேட்டும் கோடிங். ABCD ngopenda சொல்லி தரேன் கேட்டும் கோடிங். நீ அந்த தூக்கம் முடியாம யார்கிட்ட தூக்கம்ன்றது எனக்கு என்ன எல்லாம் தெரியாதா? எனக்கு என்ன தெரியாம இருக்கு? ஐயோ உன் மண்டை அழகும் உன் கொண்டை அழகும். சண்டைக்கு வந்தே கிளி சாட சொல்லி பேசுறடி. சண்டைக்கு வந்தே கிளி சாட சொல்லி பேசுறடி. உத்தமா உத்தமா பரவர விக்கமா. உத்தமா உத்தமா பரவர விக்கமா. ஆனே மாரே பசுவாடு கேடி. ஆனே மாரே பசுவாடு கேடி. என்னடா குருண மருந்து மண்டை. தொண்டையை அறுத்து போடுவேன். வேலை செய்யறதுல என்கிட்ட குத்துறதோ என்கிட்ட குத்துவியா? ஆயிருந்தா வேலை செஞ்ச இடத்துல செக்கு கொடுத்தாலும் பேங்க்ல தானே போற ஸ்டிக்கர் குத்தணும். இன்னும் கடைசி நேரத்துல உருவிக்கிட்டு போகுது. உன் மூஞ்சிய கண்ணாடியில பார்த்துருக்கியாடா? கதவாளி சூத்து மாதிரி இருக்கும். அண்ணே கவுதாரி கவுதாரி கவுதாலி உழுவாளிலே முத்து வந்தல்லோ. ஏன்டா நீ பொத்துத்தான் சூப்பர் சிங்கல்ல வாடினவன் வாடா. அவன் உன்னைய எப்படி மூட்டை போடாம விட மாட்டான் போல. அதுக்குத்தான் ஒவ்வொரு விறகா வெட்டி சேர்க்கிறேன். இட்டு வா. மூட்டம் என்றா ஹலோ கொஞ்சம் வாலி வை. உங்களோட ஒரு விஷயம் கேட்கவா மாமா? ஏன்னா நேரங்கள் கடந்து விட்டன, காலங்கள் நெருங்கி விட்டன. லாஸ்ட் ஒன் பார் ஒரு ரைடு. பயணிகள் செல்லும் கவனத்திற்காக கிளீன் போல்ட். ஹலோ எக்கோ வேணாம். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் பார்த்தடி சும்மா அத்தா அத்தா புத்தா கிளி. நான் என்ன பண்ணேன்? எப்படி வந்து சிக்கிரிக்கே பத்தியா? ஏற்கனவே அவன் டெய்லராக இருந்தேன். அதனால பின்னாடி கிழிஞ்சு போச்சுன்னா தப்பேன். அதனால தான் பேண்ட்டு பாவாடை அதான். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க காலி பையன் மயன இல்லா காயுது. காஞ்சிருச்சுடா விடுறா. காஞ்சிட்டா அள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே வை. சரி அப்புறம் நான் ஒரே அறதான் கொண்டு நம்ம அந்த
கிறுக்கு பையன் மேலே. அப்போ ஏன்ட்டே வந்து நோமான்ட்டு அப்புறம் அவனை நோங்குறேன். அவன் இந்த பாத்தியா உன் மேலே இருக்க ஓமத்துற வாடகைக்கு போவே மாட்டேன் பாரு. அந்த பாத்தியா பாத்தியா வந்துட்டானா? உள்ள வாடி ஓ வாயை பிடிச்சிக்கிட்டு ஏதுக்கு டேஞ்சர் ஆச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிவிடு. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே நாளை வந்து நான் காத்திருந்து மாமன் உனக்கு தானே பூவோடு. என்ன நோத்தா புருஷன் பாட்டு இப்படியே இருக்கு? அந்த பாட்டில் இருக்கு. அடா அடுத்த பாவம் இது டவுசரை போட்டு இருக்கிறது பாரு. எல்லாத்தையும் செஞ்சு இவ திருந்த மாட்டான். எதுக்கு நம்ம இன்னொருத்தையும் பொண்டாட்டியை போட்டுக்கிட்டு ஒன்று? இவ பாடு அவன் பாடு. பிரேத பரிசோதனைக்கு பெரிய ஆஸ்பத்திரி வந்த பாடி மாதிரி இருக்கேன். அவளுக்கு போய் இவ எச்சப் மாடு மாதிரி இவ கம்பெனி கொடுக்குறான். அதுக்கு தேர் அடி வடிக்கிட்டு இருக்காட்டி எந்திரிங்கேன்ட்டு அந்த கவட்டில் ஓட்டு வாரு எப்படி கேப்பை திரிக்கிறேன் பாரு. கேப்பை திரிச்சா ரொட்டி சூட உன்ட்ட வருவேன். உன் தோசை கல் பத்திர முடி. ஜெயா அத்தியா பக்கத்து வீட்டுல இருந்து உன் டிவியை பார்க்க பாரு. ஜெயா நான் என்னென்ன ஆங்கில செய்வேன்னு உனக்கு தெரியாது. ஆணி அடிப்பாரா? ஆணி அடிப்பாரு. ஐயோ எச்சி தெரிக்குது மாமா. அப்புறம் அந்த புருஷன்ட்டே போற கைய விடுறா. கைய விடு. பத்தியா ஜேஜி போய் வச்சு மன நல்லா நினைக்கிறேன் பாரு. எப்படி பக்கெட்டை வர்றேன் பத்தியா? கழித்தறையா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன தர மூஞ்சிய பாருங்க இது மாதிரியே இருக்கு. எங்க அப்பா தாட்டு இது மாதிரி. ஐயோ அது மாதிரி இருந்தாதே போதும். நிறைய இளைஞர்கள் நமக்கு ஏந்த ஊர் கொள்ள. நான் 1997 நினைக்கிறேன். 97 தலைவா 97 தூங்குனாரான்னு கேட்டான்னா என்னடி கேட்டேன்? எனக்கே அது புரியாம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஊரே சிரிக்குது. ஏங்க அருண் கனி வீட்டுக்கு போங்கடா. நீ உங்களுக்கு என்னடா சிரிப்பு? ஏங்க ஆனா அத்தை தண்டி வார்த்தை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டானே. ஓயப்பு ரிட்டர்ன் போனது மாதிரியே பெருத்த அவமானம்னே. தூக்கு போட்டு தொங்கு மயிர்மேனே. 97 என்ன பண்ணீங்க அண்ணே சொல்ல விடு அண்ணே. எனக்கு அப்பதாயா ஒரு வயசு. இந்த விஷயத்துல நீ தலையிடாதண்ணே. என் சொந்த இடத்து பிரச்சனை. தலையை விடவே மாட்டேன். அப்படியே ஒரு ஆசை இருந்தாலும் கையை கூட விடவே மாட்டேன். உன்னை உயிரோட விடவே மாட்டேன். சூப்பர். இப்பதான் நல்ல டைலாக் பேசியிருக்கீங்க. 97 நீங்க தவந்து வரும்போது ஒரு நாள் பாத்ரூம் போயிட்டீங்க. பாத்ரூம் போயிட்டீங்க. அவர் நக்குனாரு. எதங்க ஒரு வயசுல நம்ம வாய் பல்லு ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. நீ பல்ல உடைக்க போற. இப்படி பொச்சு பொச்சு நடந்து போய். அப்போ உனக்கு ஞாபகம் இல்லை? என்ன சொல்றாரு? ஆய் போனது ஞாபகம் இருக்காதுன்றீங்களா இல்ல அவர் வந்தது ஞாபகம் இருக்காது? இத்தனை வருஷ கனவுல நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. கனவுலே வயசுக்கு வந்துட்டியா? ஒரு வயசுல வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அதுல இருந்து உன்னை இருடா. அதுல இருந்து வளர்த்து வர்றேன் உன்னை. ஐயோ பைத்தியமாடா இவங்க. என்னடா என்ன பண்ண முடியா? பாக்குற ஆளுக்கு அதே நிலைமை தான். சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமந்தது எப்படி? அப்ப நீயே இத பேபியை வச்சுக்க. நான் போயிட்டு வரேன். கோபமே படல. நீ ஏன்டி இறைச்ச மசாலா குடிக்கிட்டு இருக்க? அண்ணே மருதமணி அண்ணே ப்ளீஸ்ண்ணே. கண்டேட்டா இருந்தேன். படியில் நிற்காம உள்ளவோன்ட்டேன் பாரு. என்னமோ தெரியல உன் பின்னாடி தொடரும்போது எனக்கு அப்படியே மைதா மாவு மாதிரியே இருக்கு. ஆமா மைதா மாவுக்குன்னா பரோட்டா போட்டு பிணைஞ்சு வை. நான் ரொட்டியை போட்டு தடக்கு 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 போடுறேன். நீ பிணைஞ்சு மட்டும் வை.
அம்மா இந்தியா ஜெயிச்சிருச்சு, 2 பேரும் ஒரு பந்தில் தட்டிக்கிறாங்க. இருங்கடா. ஓ இடுப்பு ஒரு 8 கிராம் இருக்குமா? நிறுத்து பார்த்தேன் 9 கிராம். கிராமா? என்ன கிராம் கணக்குல போயிட்டு இருக்கு? நீ மாடி மேல ஏறும்போது நான் கீழே நின்று உன்னை பார்த்துக்கிட்டே எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. ஏய் என்னையா தெரிஞ்சிருக்குங்கற? போறா போகறே பாரு. நான் என்ன ஒண்ணுமே போடாம ஏற்பட பொளக்க போறேன். அண்ணாந்து பாக்கும்போது பறக்குற பறவைகள் எல்லாம் தெரிஞ்சு. இங்க இருங்க மருதமணி, மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். நம்மளுக்கு ஒரே பிரசவத்தில் 5 குழந்தை பிறக்கும்னு சோசியர் ராமநாதன் சொல்லிட்டார். போதும்டா. தோண்டலையே, அதுக்குள்ள 3 மாடி கட்டடம் கட்ட போறீங்களே, வானமே தோண்டலையே ப்ரோ. என்னைய மாதிரி 2 பொம்பளை பிள்ளை, உங்கள மாதிரி 3 ஆம்பளை பிள்ளை. போதும். முதல் இரவுல டிவி பார்த்துக்கிட்டே நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கணும். டிவி பார்த்துக்கிட்டு முறுக்கு தின்னுக்கங்க. முறுக்கு தின்னு முடிச்சுக்கிட்டே பார்த்துருக்க பிள்ளை இதுல வரக்கலாம். எதுல பறக்கும்? ரைட்டா மத்திட்டு பேக் வேலையை பார்த்தாதான் பிள்ளை வரக்குமே விட்டு. அண்ணே முதல்ல டிவி வாங்க போறாங்களே, உனக்கு என்னமா தெரியுமா தெரியாதடா? முழிக்கிறதுக்குடா. ஏய் தெரியல சொல்லு, அண்ணன் சொல்லி தர்றேன். சைக்கிள் ஓட்ட தெரியாட்டா சொல்லி கொடுக்கலாம். வண்டி ஓட்டலாம் சொல்லி தர்றேன். இல்ல இவனுக்கு ஒரு பிள்ளை வரந்தா என்ன லட்சணத்துல இருக்குன்னு வெட்டிருமாடா சித்தப்பா. என்னைய வந்து கூப்பிடியா மருதமணி மைய? எப்படி சித்தப்பா. என்னை எப்படி கூப்பிடுவியா? அப்பா நாடத்து போயிட்டாரு சித்தப்பா. என்னை எப்படி கூப்பிடுவியா? சின்னம்மா. சின்னமாவா? தம்பி அண்ணன் சாப்பிட்ட தட்டை கழுவிடுவோம், அப்புறமா சாப்பிடு நீ. ஏ பொத்துறா போட மயிரமனே. ஏ நீ வாமா. நீ வாமா. உனக்கு நான் போட்டிருக்க நைட்டியா ஒட்டிக்கிட்டே இருக்கணும்டா. அதுல நான் பட்டனா இருப்பேன், நான் சிப்பு வச்சு சத்துருவேன். சிப்புல கொக்கியா இருப்பேன். கொக்கிய துருப்பிடிக்க வச்சு ஏற்கனவே துருப்பிடிச்சு போய்தான் இருக்கு. நீ துவைக்கிற கல்லா நான் இருக்கணும். அதுல நான் துணியா நான் இருக்கணும். சவக்கு அந்த கடல்ல அடிக்கணும். சவக்கு. நீ திங்கிற ஐசா நான் இருக்கணும். அதுல குச்சியா நான் இருக்கணும். என்னை புடிச்சு கொடுத்தா நீ தூம்பணும். அது என்னைய சூ பண்ணுங்க. ஐஸ் என்ன அப்படியே ஆத்திப்பாங்க. குச்சியை புடிச்சுக்கிட்டா குச்சி ஐஸ் நிறைய சாப்பிட்டுருக்காரு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துல கரைஞ்சு சீ, போயிடுவ. பாக்கட்டும், முகரைய பாருங்க. சத்திய சோதனை. நீ படிக்கிற காலேஜில் நான் வாத்தியாரா இருக்கணும். நான் மண்டி ஓடணும். ஓ ஸ்டூடெண்டா? என்ன மண்டி போட்டு அண்ணன் என்ன ஒண்ணு மண்டி ஓட்டு ஆனா ஆவனா நான் சொல்லுவேன். நான் சொல்றேன் அவன் மாங்கா நகரசரம். ஏன்டா அதுங்களை திணற? எறும்பு அடிச்சுச்சா? உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன் அந்த ஃபீலிங்கோட. டைட்டானிக் படத்துல ஹீரோ ஹீரோயின் எப்படி நிப்பாங்க? டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டானிக் காதலப்பா. வெயிட்டான காதலப்பா. அஸ்பரிக்கா ஓகே. இவன் எல்லா வேலையும் பார்த்து விட்டான்டா. ஐ லவ் யூ ஜெயபிரியா. இதெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே, அப்பா அம்மாவுக்கு அடுத்து அப்பா அம்மா வயசான காலத்தில் ஒரு அப்பா அம்மானா அண்ணே மூத்தவன் தான். மூத்தவண்ணே. இவ்வளோ நேரம் நீ மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசினேன். உன் தம்பி உன்ட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இல்லைடா, உன் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்துது. இல்லை சிரிச்சிட்டுக்கிட்டு வாணியை வடிச்சு எதுக்கு? டேய் ரோக்கர் மைனே, அல்ல அல்ல நம்ம சாமியை கும்பிட்டு ஊதியை போடு. அந்த மருதங்குடி ஐயனாரை நினச்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும். என்னடா மாட்டு இது மாதிரி கொண்டு வர அதுக்குள்ள புடிச்சு உருவாதா வேல. சரியா? ஆசீர்வாதம் வாங்கிக்க. மாமா மச்சான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னே. புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும்னே. நல்லா இருக்கணும் தம்பியோட நீ. ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்கத்தில் போகணே.
நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவா? ஆசீர்வாதம் தாடா பண்ண சொன்னேன், உன்னை அதிரச பாக்கெட்டாடா போட சொன்னேன். டேய் உன்னை நம்பி அரைச்சேன்னா போக மாட்டேன். அப்படியே நான் நடந்து போயிட்டாலும் வீட்டை சுற்றி திருப்பேசி லைனை எடுத்து வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா இவன் எந்த நேரமும் உன் வீட்டை நோக்கி வருவேன். உன் வீட்டை நோக்கி நீ எங்காவது வெளியே போயிட்டேன்னா சிலிண்டர் காலியாக போச்சுன்னா ஓசு யார் நான் தரேன். கண்ணுள்ள பாழ இப்படி ஒரு அண்ணன் உங்களுக்கு தேவையா? கண்ணுள்ள பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா கிளம்பிரும்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே. ஏய் வடகம் புளிஞ்சு ஓட்டது நான், எண்ணெயில் ஓடுறது அவனா? ஏய் ஏதோ செய்வனை வச்சுட்டேன் போலடி, அப்படி அவனே ஒட்டி ஒட்டி போறிய. ஐயோ ஒரு ஒரு 10 நான் சந்தேகப்பட்டேனே. மாவாட்டு நான் தள்ளி விடுறேன். ஊத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதியேறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கொடி சாரெடுத்து தேய்ச்சி வச்சேன் கண்ணத்தில் பாரு, இன்னும் முழுசாகத்தான் ஆறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது ஓ விரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான், சுகையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ ஏன் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. என்ன பண்ணீங்க? பரண்ட கூப்பிடுது. நீங்க என்ன கூப்பிட்ட? தம்பி பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். உன் கைப்பட்ட இந்த உரல் எனக்கு தேவை. என்னை சந்தேகப்படாதீங்க கோபால். ராதாகிருஷ்ணா அவன் உன்னை கட்டி பிடிக்கவே இல்லையா? இந்த ஊழ வாடை வருதடி. அவன் மேலே குடல் வாழை அழுகுன்னு வாடதாண்டி வரும். உன் மேலே பிறண்டு அயன் பண்ணியிருக்கானடி. உனக்கு எதுக்கு தான் அப்பவே சென்ட் அடிச்சுட்டு வான்னு சொன்னேன், கேட்டியா? சென்ட் அடிச்சா இருந்துச்சு. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். ஐயோ மாமா அப்பல பண்ணாதீங்க மாமா. அடியே நான் செகுலத்தைக்கு அரைஞ்சூரி மயிர் மலை வா. ஏறினது ஏறி விட்ட ராமநாட்டு வந்து ஏறி சேர்த்து வைனே கொடுக்கவே இல்லை. கம்பு கூட்டு வரைக்கும் லாவரியாடா. வீட்டுக்கு வா, உனக்கு மீன் குழம்பு வச்சு தரேன். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளு ஜல தேரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தாம் மாத்தாமலி வாய்க்கு வந்த பச்சையில் தோழி வந்து விளையாடணும். அத தூக்கி வச்சு கோத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் தனியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும். ராதாவும் உனக்காகத்தான், இந்த ஜெயபிரியா எனக்காகத்தான். என்ன பண்ற என்ன நீங்க திருந்த மாட்டீங்க. அண்ணி அண்ணி ஏ நான் செகுல அரைஞ்சுருவேன். பரிசு பேம ஒரு அளவு தான். அண்ணின்னு சொல்லாத, சும்மா சொல்லுன்னு சொன்னேன். மாமா அதை உள்ள எடுத்து போடுங்க மாமா. தம்பி எனக்கு முழுசா தோசை வேணாம் தம்பி, என்னால தின்னு விட்டு ஜபிக்க முடியாது. நீ சாப்பிட்டு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். குழுவாளிலே முத்து வந்தல்லோ. உன் காதலை மெலோடியாக சொல். எடுத்து ஓதவா.
இருக்கஞ்செடியோர இருக்கி போடி செய்ய மாமா முருகனைய போல முருகி தவி சென்னியாமா